श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கு சம்ஸ்காரங்கள் அப்படின்னு பேரு. இதுல நம்ம ரெண்டு கதைகளும் பார்க்க போறோம். நல்லான் சக்கரவர்த்தியினுடைய கதையும் திருமங்கை ஆழ்வார் மந்திரோபதேசம் வாங்கின கதையும் பார்க்க போறோம். இந்த வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா, ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி சாஸ்திரம்னா என்ன, சம்பிரதாயம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியா நம்ம எப்படி தகுதி பெறணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்குதான் இந்த சம்ஸ்காரங்கள்ங்கிற டாபிக். ஸோ இதுல நம்ம கவர் பண்ண போற விஷயங்கள், சம்ஸ்காரம்னா என்ன, முக்கியமான சம்ஸ்காரங்கள் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு விசேஷ சம்ஸ்காரங்கள் என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ரெண்டு கதைகள். சோ சம்ஸ்காரம்னா என்னன்னு பார்த்தோம்னா, சம்ஸ்காரோ நாம உத்தர கிருத்திய அனுகூல கரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது சம்ஸ்காரம்னா உத்தர கிருத்தியத்துக்கு, அதாவது வரப்போற காரியத்துக்கு, ஃபியூச்சர்ல நம்ம பண்ண போற ஒரு விஷயத்துக்கு நம்மள அனுகூலமா ஆக்கிறது, நம்மள ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. சோ சம்ஸ்காரம்ங்கிறது இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ் ஆர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எதுலயாவது ஒண்ணு சேரணும்னா நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும் இல்லையா? இப்ப புதுசா ஒரு ஸ்கூல்ல நம்ம அட்மிஷன் வாங்கணும்னா நம்மளுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுக்கறா. அந்த டெஸ்ட பாஸ் பண்ணாதான் நம்மளால அதுல சேர முடியாது. அந்த மாதிரி சம்பிரதாயபரமான காரியங்கள் பண்றதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும். அப்படின்னா நம்மளுக்கு சம்ஸ்காரங்கள் ஆயிருக்கணும். சம்ஸ்காரம் ஆனா என்ன நடக்கும், எது எலிஜிபிலிட்டி சாம்பிரதாயிக விஷயங்கள் பண்றதுக்குன்னு கேட்டா, பியூரிட்டி தான் எலிஜிபிலிட்டி. நல்ல ஒரு சுத்தமான மனசு, சுத்தமான சரீரம், இதெல்லாம் இருந்துடுத்தோம்னா பெருமாளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை நம்ம நன்னா பண்ண முடியும். பெருமாளுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, குழந்தைகளா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன காரியம் பண்றோமோ எல்லாமே பெருமாளுக்கு தான், எல்லாமே பகவத் கைங்கரியமா தான் நம்ம நினைச்சுக்கணும். படிக்கிறதோ, பாடுறதோ, விளையாடுறதோ, எவ்ரிதிங் பெருமாளுடைய பிரீத்திக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம மனசுல எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கணும். அதுதான் எல்லாத்த விட பெரிய சம்ஸ்காரம். மைண்ட்ல ஆல்வேஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபார் பகவத் கைங்கரியம். ஏன்னா we are meant for பகவத் கைங்கரியம் இல்லையா? நம்ம எல்லாம் பெருமாளுக்கு அடியார்கள். சோ பெருமாளை ப்ளீஸ் பண்றது நம்ம லைஃபோட மோட்டிவ். நம்ம ஒரு காரியம் பண்ணா பெருமாள் ஹாப்பியா இருப்பாரா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கணும். நம்ம என்ன காரியம் பண்றோமோ அதனால பெருமாள் ஹாப்பி ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். பகவத் கைங்கரியமா எல்லா காரியங்களும் அமையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆசை எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணும். சோ இந்த டெஃபினிஷன் ஆஃப் சம்ஸ்காரம் முக்கியம். சம்ஸ்காரோ நாம உத்தர கிருத்திய அனுகூல கரணம் அப்படிங்கிறது. சம்ஸ்காரம் இஸ் மென்ட் ஃபார் பிராக்டிஸ் அண்ட் பிரிசர்வேஷன் ஃபார் பாஸ்டெரிட்டி அப்படின்னு இருக்கு. இப்போ சம்ஸ்காரங்கள் எப்ப பண்ணணுமோ அப்ப பண்ணணும், உச்சித காலத்துல பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உபநயன சம்ஸ்காரம் இருக்கு அப்படின்னா அது ஒரு 7-8 வயசுல பண்ணினா ரொம்ப ரொம்ப உச்சிதம். அதை விட்டுட்டு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஐடியல் கிடையாது. சில பேருக்கு சில சமயத்துல அப்படி அமைஞ்சுடும், பட் தட் இஸ் நாட் தி ஐடியல் திங் டு டூ. எல்லாத்துக்கும் ஒரு உச்சித காலம் இருக்கு. கல்யாணம் அப்படின்னா ஒரு 25 வயசு 27 வயசுல பண்ணிடணும். அதை விட்டுட்டு காலம் கடந்து போச்சுன்னா 35 வயசு 40 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணினா சரி வராது இல்லையா? அந்த மாதிரி உச்சித காலம், அப்ராப்ரியேட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப சம்ஸ்காரங்களை எப்படி பண்றது, எது பேசிஸ் சம்ஸ்காரங்களுக்கு, எங்க சொல்லி இருக்கு சம்ஸ்காரங்களை பத்தி அப்படின்னு கேட்டா, வேதத்துல சம்ஸ்காரங்களை பத்தி நிறைய இருக்கு. வேதம் தான் அடிப்படை சம்ஸ்காரம் பண்றதுக்கு. அதனால வேதத்தினுடைய அடிப்படையில சம்ஸ்காரங்கள் பண்ணணும். வேதத்தை தவிர சில தர்மசாஸ்திர கிரந்தங்கள்லாம் இருக்கு.
உதாரணத்துக்கு மனு தர்ம சாஸ்திரம் இருக்கு, ஆபஸ்தம்ப சூத்திரம் இருக்கு. அந்த மாதிரி சில ஸ்மிருதிகள் இல்ல சில புராண வாக்கியங்கள், அதுல கூட சம்ஸ்காரங்களை பத்தி பல ரெஃபரன்சஸ் இருக்கு. இப்போ இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் நம்மளுக்கு வேதத்துல, புராணத்துல, ஸ்மிருதிகள்ல கிடைக்கும். ஆனா எதை எடுத்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா இது ரொம்ப வாஸ்ட், நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பெரியவாள்லாம் நம்மளுக்கு ரொம்ப அழகா வழி காமிச்சிருக்கா. இது இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கா. அந்த வழியில அவ சொன்ன ரீதியில நம்ம சம்ஸ்காரங்கள் பண்ணி வச்சோம்னா, பண்ணிந்தோம்னா ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும். சோ முக்கியமா சில சம்ஸ்காரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, பிறந்த உடனே ஜாத கர்மா அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவா. அந்த ஜாத கர்மா சம்ஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது குழந்தை பிறந்த உடனே ஹெல்தியா இருக்கணும், ஒழுங்கா பால் சாப்பிடணும், எந்த டிசீஸும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏற்பட்டிருக்கு. அடுத்தபடியா நாமகரணம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் பண்ணுவா. அது ஜென்ரலி 11வது நாள் பண்ணுவா. குழந்தை பிறந்து 10 நாள் முடிஞ்சு புண்ணியாக வாச்சனம்னு பண்ணுவா. அந்த புண்ணியாக வாச்சனம் பண்ணும் பொழுது குழந்தைக்கு பேர் வைப்பா. நீங்களாம் கூட பார்த்திருக்கலாம், உங்களோட கசின்ஸோ இல்ல வேற யாரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குழந்தை பிறந்ததுன்னா அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் பேலா இருக்கும். பேர் வச்சு தொட்டில்ல போடுவா அந்த குழந்தைய 11th டே அன்னைக்கு. அதுக்கு நாமகரண சம்ஸ்காரம்னு பேரு. அன்னைக்கு நெல்லில பேர் எழுதி அழகா குழந்தைக்கு பேர் சூட்டுவா. அதுல நிறைய மந்திரபூர்வமான விஷயங்களும் உண்டு. அதுக்கப்புறம் 6வது மாசத்துல அன்னப்பிராசனம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. அதாவது முழு அன்னத்தை, முழு சாதம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. மந்திரபூர்வமா அந்த குழந்தைக்கு அந்த சாதத்தை ஊட்டணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் எந்த விதமான டைஜஸ்டிவ் இஷ்யூஸும் இல்லாம குழந்தை ஃபர்தரா அவுட் சைட் ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டு வளர்றதுக்கு சரியா இருக்கும். ஜெனரலி சயின்டிபிக்கலி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் 6 months பேபிஸ் எல்லாம் மதர்ஸ் மில்க் தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் they start eating outside food. ஸோ அந்த அவுட் சைட் ஃபுட் சூட்டபிளா இருக்கணும், எந்த தோஷங்களும் வந்துவிடக்கூடாது, இல்ல ஒத்துக்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து இந்த சம்ஸ்காரத்தை வச்சிருக்கா. இதெல்லாம் நீங்க பார்த்தேன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். ஹவு சாஸ்திரம் வேதம் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ். ஒரு ஸ்டெப்லயும் நம்மளை பாதுகாத்து நல்லபடியா வளர்த்து நல்லதுக்கே நம்மளை உண்டாக்குறதுக்குன்னு ஏற்பட்டிருக்கு இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே. அட் எவ்ரி ஸ்டேஜ் மந்திரபூர்வமா ஒரு ரக்ஷையோட வளர்த்துண்டு வருது நம்மள சம்பிரதாயம்ங்கிறது. அதனால நம்மளோட கடமை என்னன்னா அந்த சம்பிரதாயத்தை பிடிச்சுண்டு அது வளர்றதுக்கு நம்ம பிரயோஜனப்படணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்தபடியான சம்ஸ்காரம் சௌள சம்ஸ்காரம் அப்படிங்கிறது. சௌளம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் ஹேர் கட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இது ஜென்ரலி பாய்ஸ்க்கு பண்ணக்கூடிய சம்ஸ்காரம். ஒரு 3 வயசுல பண்ணுவா. அவளுக்கு அந்த குடுமி வைக்கிறது அப்படிங்கிறத பண்ணுவா. அதாவது என்னன்னாக்கா, குடுமி வைக்கிறதுனா எப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் லைன் ஹேரை கொஞ்சம் கட் பண்ணிடுவா. அப்புறம் பின்னாடி சேர்த்து கட்டுறதுக்கு அது சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் சௌளம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் ஸ்பெசிபிக்கா கிடையாது. சில ஆண்கள்ல முடி இறக்கிறது அப்படின்னு வச்சிருப்பா. ஆனா அது சாஸ்திரத்துல சொல்லப்படல. முடி இறக்கிறது அப்படிங்கிறது கேர்ள்ஸ்க்கும் சொல்லப்படல, பாய்ஸ்க்கும் சொல்லப்படல. ஃபுல்லா லைக் மொட்டை அடிக்கிறத பத்தி சொல்றேன். ஆனா சில ஆண்கள்ல அந்த வழக்கம் இருக்கு. அவ ஆத்து வழக்கப்படி பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் சௌளம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் கிடையாது. ஆனா அவளுக்கும் அந்த ஹேரை வளர்த்துட்டு வருது, அதை பாதுகாக்கிறது அதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் உபநயன சம்ஸ்காரம் அப்படிங்கிறதும் பாய்ஸ்க்குன்னு ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய சம்ஸ்காரம். அதுதான் பூனல் போடுறது அப்படின்னு சொல்றோம். இந்த உபநயன சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம் வேதாத்தியனம் பண்றதுக்கு அவளுக்கு ரைட் விடுறது. அவளுக்கு பிரம்மோபதேசமா காயத்ரி மந்திரத்தை அவ அப்பாவே உபதேசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவ சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு எல்லா வேதத்தையும் கத்துக்கிறதுக்கு அவ எலிஜிபிள் ஆயிடுறா. அகைன் இந்த 2 சம்ஸ்காரங்கள் கேர்ள்ஸுக்கு கிடையாது. கேர்ள்ஸுக்கு ஒரு சம்ஸ்காரம் குறைச்சலா இருக்கு அப்படின்லாம் கேர்ள்ஸ் நினைச்சிக்க வேண்டாம். இதுக்கு ஈக்குவலண்டா நம்மளுக்கும் சம்ஸ்காரங்கள் உண்டு. அந்த சம்ஸ்காரங்கள் என்னங்கறத இந்த கிளாஸ்ல இப்போ எப்படி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நீங்களாம் அப்கோர்ஸ் தெரிஞ்சு வளர்ற கேர்ள்ஸ் தான்.
and it is also the modern age when you are aware of many things. ஸோ இந்த பெரியவளாருது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு விதமான சம்ஸ்காரம் தான். அது வேத விகிதமா வாக்கியங்கள் இல்லைனாலும் சாம்பிரதாயிகமா பெரியவா கொண்டாடிட்டு வரா. அது ஈக்குவலன்ட் உபநயனம் ஃபார் கேர்ள்ஸ் ஆச்சா. அதுக்கப்புறம் விவாக சம்ஸ்காரம் அப்படிங்கிறது கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருக்கும் இருக்கு. விவாக சம்ஸ்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ்காரம். இதுலதான் நம்மளுக்கு நிறைய எலிஜிபிலிட்டி வருது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு, திருவாராதனத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, இல்ல யாக யஜ்ஞாதிகள் பண்ணி பெருமாளை வழிபடுறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி வரணும்னா விவாகம் பண்ணிக்கணும். அதனால அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் சம்ஸ்காரம் சீமந்தோன்னயன சம்ஸ்காரம். இது கேர்ள்ஸ் ஸ்பெசிபிக் சம்ஸ்காரம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டா, சீமந்தம் அப்படின்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு குழந்தை உண்டாயிடுத்து அப்படின்னா கர்ப்பத்துல அந்த குழந்தை இருக்கும் பொழுது சூப்பரா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி பல வேத மந்திரங்களோட அந்த குழந்தை நல்லபடியா வளர்ந்து வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக பண்ணக்கூடிய சம்ஸ்காரம். அந்த சீமந்தோன்னயன சம்ஸ்காரத்துல வகுடு எடுத்து, அதாவது அந்த கேர்ளுக்கு வகுடு எடுத்து, அப்புறம் அவளுக்கு மெடிசினல் ஹெர்ப்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்ட் ஆக்கி அவளோட மூக்கு வழியா பிழிஞ்சி அந்த யூட்ரஸ்க்கு போற மாதிரி பண்ணுவா. லைக் மூக்கு வழியா பிழிஞ்சா அதுக்குள்ள போகும் அப்படின்னு ஒரு சயின்டிபிக் பிலீஃபும் இருக்கு. அதன் பிரகாரம் பண்ணுவா. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்பெசிபிக் டு லேடிஸ், சீமந்தோன்னயன சம்ஸ்காரம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்காரம்ஸ். இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் சைல்டு வந்துட்டு பண்ணுவீங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து திருப்பி ஊம்புக்கு போற வரைக்கும் இருக்கிற சம்ஸ்காரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமானதுதான் சொல்லியிருக்கேன், நிறைய இருக்கு. பட் இப்போதைக்கு இது நீங்க தெரிஞ்சுட்டா போறோம். ஜாத்தகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், விவாகம், சீமந்தோன்னயனம். சரியா? இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு விசேஷ சம்ஸ்காரங்கள் உண்டு. பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு அதுக்கு பேரு. இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சம்பிரதாயத்தினுடைய கைண்ட்னஸ பார்க்கணும். இந்த பஞ்ச சம்ஸ்காரத்துக்கு எந்த விதமான காஸ்ட் எலிஜிபிலிட்டியும் கிடையாது குழந்தைகளா. யாரு வேணா பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கலாம். பிராமணாலாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, இல்ல சாத்துர்வர்ணியர்களாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. யாரு வேணா இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை பண்ணிக்கலாம். பசு பட்சிகள் கூட பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் பஞ்ச சம்ஸ்காரத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் சம்ஸ்காரம் தாபம் அப்படிங்கறத நம்ம பாத்திரம் பண்டத்துக்கு கூட பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி கைண்டா பெருமாள் எல்லாரையும் தன்னை சேர்ந்தவர்களா ஆக்கிக்கிறார். பெருமாள் விஷ்ணு இல்லையா, அந்த விஷ்ணு பெருமாள் எல்லாரையும் வைஷ்ணவாள் ஆக்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்க. அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஸ்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப வைசேஷியத்தை கொடுக்கறது, ரொம்ப கிரேட்னஸ் கொடுக்கறது. சோ ஸ்ரீ வைஷ்ணவ விசேஷ சம்ஸ்காரங்கள்ல நம்ம பார்க்க போறது பஞ்ச சம்ஸ்காரம் அப்படிங்கறது. பஞ்ச சம்ஸ்காரம்னா 5 சம்ஸ்காரங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த 5 சம்ஸ்காரங்களை ஒருத்தர் பண்ணிட்டுட்டானா அவ ஸ்ரீ வைஷ்ணவால ஆயிடுறா. அது என்ன என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இருக்கிற சம்ஸ்காரத்துக்கு தாப சம்ஸ்காரம்னு பேரு. அடுத்தது புண்ட சம்ஸ்காரம், அடுத்தது நாம சம்ஸ்காரம், அடுத்தது மந்திர சம்ஸ்காரம், 5வது யாக சம்ஸ்காரம். அது என்னங்கிறத டீடைல்ஸ் பார்க்கலாம். முதல்ல தாப சம்ஸ்காரம்னு என்னன்னு கேட்டா, ரொம்ப ஃபேமஸா இதுக்கு சமாஸ்ரயணம் அப்படின்னு சொல்றான். சமாஸ்ரயணம்ங்கிறது ஆக்சுவலி ஆல் 5 ஹெல்ட் டுகெதர் தான். ஆனா மோர் பாப்புலர்லி தாப சம்ஸ்காரத்தையே சமாஸ்ரயணம்னு சொல்ற வழக்கமும் இருக்கு. இதுல என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, ஒருத்தருடைய தோள்கள்ல ஷோல்டர்ஸ்ல சங்க சக்கர லாஞ்சனத்தை பதிப்பா. சங்க சக்கரத்தினுடைய முத்ரை, அதனுடைய பிம்பம், அதை பதிப்பா. அதை எப்படி பதிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அக்னியில சங்க சக்கரம் இருக்கக்கூடிய அந்த மோல்ட்ஸ காண்பிச்சு மந்திர பூர்வமா தோல்ல ஆச்சாரியன் பொறிப்பார். ஓகே, உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு அப்படின்னு பெரியாழ்வார் பாடுற. அதுதான் பெரிய பாக்கியமா. இந்த மாதிரி சங்கம் சக்கரம் அப்படிங்கறத தோல்ல தரிச்சுட்டு இருக்கிறது நம்ம பெருமாளை சேர்ந்தவா அப்படின்னு காமிச்சிக்க கூடிய ஒரு விஷயம். இந்த காலத்துல டாட்டூ போட்டுக்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுது இல்லையா. டாட்டூல என்ன பண்றா, அவளுக்கு பிடிச்ச டிசைனை போட்டுக்கிறா, இல்ல அவளோட ஓன் இனிஷியல போட்டுக்கிறா,
இல்ல அவளுக்கு பிடிச்சவாளோட இனிஷியலையோ நேமையோ போட்டுக்கிறா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கோ இல்லையோ. ரொம்ப பிராச்சீனமான டாட்டூ என்ன அப்படின்னு கேட்டா இதுதான், இந்த சங்கம் சக்கரம் அப்படிங்கிறது. இது பெருமாளுடைய சின்னங்கள், அதை நம்ம தரிக்கிறோம், நம்ம பெருமாளை சேர்ந்தவாளா இருக்கும் அப்படிங்கறத காமிச்சு கொடுக்கறது. இந்த அக்னியில வச்சு பொறிக்கிறது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் வெறும் அக்னியில வச்சு பொறிப்பா, இல்ல சம்டைம்ஸ் ஹோம வளர்த்து அந்த அக்னியில வச்சு பொறிப்பா. அது அந்தந்த ஆச்சாரியர்கள் வந்த வழியில அந்த பிராக்டிஸ் இருக்கும். இது தாப சம்ஸ்காரம். அடுத்தபடியா புண்ட சம்ஸ்காரம் அப்படிங்கிறது. புண்ட சம்ஸ்காரம் என்னன்னு கேட்டா, துவாதச புன்றங்களை நம்மளுடைய அங்கத்துல 12 இடங்கள்ல தரிக்கிறது, துவாதச திருமண்களை. இப்போ இந்த திருமண பத்தி நம்ம நிறைய கத்துட்டு இருக்கோம். ஸ்நானம் திருமண் காப்பு செஷன்ல நிறைய டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி கத்துட்டு இருக்கோம். அதனால அதை குவிக்கா அடியன் இப்போ ரிவைஸ் பண்ணிவிடுறேன். எங்கெங்கெல்லாம் திருமண்கள் இட்டுக்கணும், அந்த இடத்து திருமணுக்குன்னு ஒரு மூர்த்தி பெருமாள் இன்சார்ஜா இருப்பார், அவருடைய திருநாமம் என்ன, அந்த இடத்தினுடைய திருமணுக்கு ஒரு தாயார் இன்சார்ஜா இருப்பா, அவளுடைய திருநாமம் என்ன அப்படிங்கிற டேபிள். இந்த டேபிள நம்ம செகண்ட் இயர்லயோ தேர்ட் இயர்லயோ டீடைல்டா படிச்சிருக்கோம். அதை ஜஸ்ட் இப்ப ரிவைஸ் பண்ணலாம். நெத்தியில இருக்கக்கூடிய திருமண், அந்த திருமணுக்கு அதுதான் முதல் திருமண். அந்த திருமணுக்கு இன்சார்ஜ் ஆன தேவத்தை கேசவன் அப்படிங்கிறவர். பிராட்டிக்கு ஸ்ரீ அப்படிங்கிற திருநாமம் உண்டு. பயத்து நடுவுல இருக்கிற திருமணுடைய எம்பெருமானுக்கு நாராயணன்னு பேரு. அங்க இருக்கிற தாயாருக்கு அமிர்தோத்பவான்னு பேரு. திருமார்பில இருக்கிற திருமணுடைய எம்பெருமானுக்கு மாதவன்னு பேரு. அந்த தாயாருக்கு கமலான்னு பேரு. கழுத்துல இருக்கக்கூடிய திருமணுக்கு கோவிந்தன் பெருமாள் இன்சார்ஜா இருக்க. அங்க இருக்கிற தாயாருக்கு சந்திர சோதரின்னு பேரு, சில பேர் சந்திர சோபினின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் வலது பக்கம் கீழே இருக்கக்கூடிய திருமணுக்கு விஷ்ணு பெருமாள் இன்சார்ஜா இருக்க, அவருடைய பிராட்டி விஷ்ணு பத்னி. அதுக்கப்புறம் வலது கையில இட்டுக்கக்கூடிய திருமணுக்கு மதுசூதனன் பெருமாள் இன்சார்ஜா இருக்க, அந்த தாயாருக்கு வைஷ்ணவிங்கிற திருநாமம் உண்டு. அதுக்கப்புறம் வலது பக்க கழுத்துல திருவிக்கிரமன் பெருமாள் இருக்கார், வராரோகாங்கிற பிராட்டி இருக்கா. இடது பக்க வயத்துல வாமனன் பெருமாள் இருக்கார், ஹரிவல்லபா அப்படிங்கிற தாயார் இருக்கா. இடது கையில ஸ்ரீதரன் பெருமாள் இருக்கார், ஷார்ங்கிணி அப்படிங்கிற தாயார் இருக்கா. இடது கழுத்துல ரிஷிகேஷன் பெருமாள் இருக்கார், தேவதேவி அப்படிங்கிற தாயார் இருக்கா. பின்பக்கம் இருக்கிற பெருமாள், பின்பக்கம் இருக்கிற திருமணுடைய பெருமாள் பத்மநாபன், தாயார் மகாலட்சுமி. பின்னாடி கழுத்துல இருக்கிற பெருமாள் தாமோதரன், தாயார் சுரசுந்தரி. இப்ப குழந்தைகளா, இங்க இருக்கிற லிஸ்ட் அடியனுக்கான உபதேசம் படி கொடுத்திருக்கேன். சில ஆச்சாரிய பரம்பரைகள்ல இந்த தாயார் திருநாமங்கள்ல சிலது கொஞ்சம் மாறி இருக்கலாம். இந்த வராரோகா ஹரிவல்லபா விஷ்ணு பத்னி வைஷ்ணவி அப்படிங்கிற சீக்வன்ஸ் மாறி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவாவா ஆச்சாரியன் எப்படி சொல்லி கொடுக்கிறாரோ அந்த மாதிரி கத்துன்னு சொல்ல வேண்டியது. இப்போ அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது மூணாவது சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பிறக்கறச்சே நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருப்பா, அந்த நாமகரணத்தப்போ அந்த பேரையே சொல்லி ராமானுஜதாசன் அல்லது ராமானுஜதாசி அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லலாம் நம்மள. இப்போ அடியனை பொறுத்த வரைக்கும் கேட்டா பிரபா ராமானுஜதாசி அப்படின்னே அடியனுடைய ஆச்சாரியன் அடியனுக்கு பேர் சொல்லிட்டார், அதனால அதுவே பேராயிடுது. ஆனா சில சமயங்கள்ல இப்போ இந்த ஆதுனிக காலத்துல எல்லாம் விதவிதமா ஏதோ பேர் வச்சு விடுறா இல்லையா. இப்போ ஜென்ரலா ஏதாவது ஒரு பேர் வைக்கிறா, ஒரு மாடர்னா ஒரு பேர் வைக்கிறா, சோபனான்னு பேர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நல்லாதான் இருக்கு பேரு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தாயார் திருநாமமா வைக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியன் நினைக்கலாம். அதனால அவளுக்கு இனிலேன்னு உனக்கு மகாலட்சுமின்னு பேருமா அப்படின்னு சொல்லிட்டானாக்கா அடியேன் மகாலட்சுமி ராமானுஜதாசி அப்படின்னு அவ சொல்லணும். அந்த மாதிரி ஒரு தாச நாமாவை சூட்டி ஆச்சாரியன் பேர் கொடுப்பார். அந்த பேர் நம்மளோட ஒரிஜினல் நேமா கூட இருக்கலாம், இல்ல ஆச்சாரியனுக்கு திருவுள்ளம் வேற மாதிரி இருந்து வேற பேர் சூட்டணும்னு அவர் நினைச்சாருன்னா அதையும் நம்ம கொள்ளணும். அதை கொள்ளணும் நம்ம கண்டிப்பா. அதை கொள்ளி அது நம்மளுடைய நாமம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இது மூணாவது சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம். சோ ஜஸ்ட் ரிவைசிங் பேக், 3 சம்ஸ்காரங்கள் என்ன பார்த்தோம் இப்ப? முதல்ல தாப சம்ஸ்காரம், அது தோல்ல சங்க சக்கர லாஞ்சனம் பொறிக்கிறது. அடுத்தது புண்ட சம்ஸ்காரம், 12 இடங்கள்ல புன்றங்கள் அதாவது திருமண்கள் இட்டுக்கிறது அப்படிங்கிறது.
ஒரு திருமணுக்கும் ஒரு திருநாமம் உண்டு. பெருமாளுக்குன்னு ஒரு திருநாமம், தாயாருக்குன்னு ஒரு திருநாமம். ஏன்னா புன்றோங்கிறது பெருமாளுடைய திருவடி சின்னம், நடுவுல இருக்கிற ஸ்ரீசுர்ணங்கிறது தாயார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால ஒரு பெருமாள் இருப்பார், ஒரு தாயார் இருப்பா எல்லா திருமணுக்கும். சோ அவளுடைய 12 திருநாமங்களை டெய்லி சொல்லணும். சமாஷ்டனம் ஆயிடுச்சுன்னா இந்த 12 திருநாமங்களை டெய்லி சொல்லணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் 3வது நாம சம்ஸ்காரம். அந்த நாம சம்ஸ்காரம்ங்கிறது ஆச்சாரியன் நமக்கு சூட்டக்கூடிய பேர். நெக்ஸ்ட் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட், மந்திர சம்ஸ்காரம். இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் மந்த்ராஸ் இன் லைஃப். குழந்தைகளா, சமாஸ்ரயணம் பண்ணிக்கிறச்சே, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறச்சே இதை நல்லா கிரகிச்சுக்கோங்க. ஆச்சாரியன் சொல்லி தருவார். இது பெரிய 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 அனுகிரகம். திஸ் வில் எம்பவர் அஸ் டு டூ எவ்ரிதிங் இன் லைஃப். சரியா? சோ அதுல 3 மந்திரங்கள் உபதேசம் பண்ணுவா. இதுதான் ரகசிய திரயங்கள் அப்படின்னு பேர் கொண்டது. இதெல்லாம் ரகசியமான மந்திரங்கள், வெளியில சொல்லக்கூடாது. என்ன மந்திரங்கிறத இப்ப அடியேன் சொல்ல மாட்டேன். ஆனா மந்திரத்தினுடைய பொருள் என்னங்கிறத சுருக்கமா சொல்றேன். சரியா? மந்திரத்தினுடைய பேர்கள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இருக்கிற மந்திரத்துக்கு திருமந்திரம் அல்லது மூல மந்திரம் அப்படின்னு பேரு. 2வது இருக்கிற மந்திரத்துக்கு துவயம் அப்படின்னு பேரு. 3வது இருக்கிற மந்திரத்துக்கு சரம ஸ்லோகம் அப்படின்னு பேரு. சரியா? சோ ஜிஸ்ட்ஃபுல்லா ஒரு கண்டென்ட் சொல்றேன் இத பத்தி. திருமந்திரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நம்மளோட ஸ்வரூபத்தை நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். சுவாமி தேசிகன் திருமந்திரத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. சிறிய கண்ணாடி பெரிய உரு காட்டுமா போலே அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இங்கிலீஷ்ல சிம்பிளா அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரி திருமந்திரம் அப்படின்னு அர்த்தம். மேக்னிஃபையிங் கிளாஸ் என்ன பண்ணும்? குட்டியா ஒண்ணு இருந்ததுன்னா அதை நம்மளுக்கு நன்னா பெருசா காட்டும் இல்லையா? ஆல்சோ மேக்னிஃபையிங் கிளாஸ்ங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது, அது சின்னதுதான். பட் இட் கேன் ஷோ சம்திங் மச் பிகர் தேன் இட் செல்ஃப் டு அஸ் இல்லையா? அந்த மாதிரி திருமந்திரம் அப்படிங்கிறது 8 அக்ஷரங்கள் கொண்ட ஒரு மந்திரம். ஜஸ்ட் 8 syllables, 8 letters தான் அதுல இருக்கு. ஆனா அந்த 8 letters நம்மளுக்கு வாஸ்டான நாலேஜ் கொடுக்கும். நம்மளை பத்தி நம்மளுக்கு சொல்லும். நம்மளோட ஸ்வரூபம் என்னங்கிறத நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். ஸ்வரூபம்னா என்ன? நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக், நம்மளுடைய பேசிக் குவாலிட்டிஸ், வாட் வி ஷுட் பி அப்படிங்கறத நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். நம்ம நாராயணனுக்காக அப்படிங்கறத நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். அதுதான் திருமந்திரம். வி ஆர் மென்ட் ஃபார் லார்ட் நாராயணா அப்படின்னு சொல்றதுதான் திருமந்திரம் அப்படிங்கிறது. ஆச்சா, இப்போ நம்மளுக்கு திருமந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுடுத்து, நாராயணனுக்காக நம்ம தெரிஞ்சுடுத்து. அப்போ நாராயணனுக்காக நம்மனா நாராயணனுக்கிட்ட போய் நம்ம சரணடையணும் இல்லையா? அததான் அடுத்த மந்திரம் நமக்கு சொல்லி தருது. அதுதான் துவயம் அப்படிங்கிற மந்திரம். துவய மந்திரங்கிறது 2 பார்ட் கொண்டது, அதாவது 2 சென்டென்சஸ் உடையது. அதனாலதான் அதுக்கு துவயம், ரெட்டை அப்படின்னு பேரு. துவயம்னா ரெட்டை, பேர் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த துவயம் அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னு கேட்டா, பெருமாளை நான் சரணடையறேன் அப்படின்னு சொல்றது. ஐ சரண்டர் டு நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் தான் துவய மந்திரம். என்ன மந்திரங்கிறத உங்களுக்கு பஞ்சசம்ஸ்கார ஆர்ச்சே தானே தெரிய வரும். அதனுடைய மேலெழுந்த வாரியான பொருள் இப்ப அடியேன் சொல்றேன். ரொம்ப 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 ஆழ்ந்த ஓஷன் மாதிரி அர்த்தம் இருக்கு இந்த மந்திரங்கள்ல எல்லாம். கத்துட்டே இருக்கலாம் நம்ம லைஃப் லாங், அந்த அளவுக்கு அர்த்தங்கள் இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா சொல்றேன் அதுல என்ன இருக்குங்கிறது. சோ இப்போ அந்த துவய மந்திரம் அப்படிங்கிறது எப்படி வந்ததுங்கிற ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஸ்டோரி. துவய மந்திரம் யாரு சொல்லி கொடுத்தா? பெருமாளை போய் சரணடையணும் அப்படிங்கிறது யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, பெருமாளே தான் சொல்லி கொடுத்தாராம். என்ன? ஏன்னா பெருமாளை போய் சரணடையணுங்கிற மேட்டர் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதை சொல்லி கொடுக்கறதுக்கு பெருமாளே வந்தாதான் சரி வரும். சரி, பெருமாள் சொல்லி கொடுத்தார். யாருக்குப்பா சொல்லி கொடுத்தார்? அழகா சொல்றா. க்ஷீராப்தியில பெருமாளும் பிராட்டியும் இருந்துட்டு இருக்கிறச்சே ஒரு நாள் பெருமாளுக்கு தோணித்தான், நம்மள சரணடைஞ்சாதான் எல்லாரும் உயிர்ந்து போக முடியும், எல்லாரும் ப்ரொடெக்ட் ஆக முடியும். அதனால இந்த சீக்ரெட்டை நம்ம தாயாருக்கே சொல்லி கொடுத்துடலாம். சோ தாயார் ரொம்ப கருணாவான்ல, கருணாவதி இல்ல, அவளுக்கு ரொம்ப கம்பேஷன் ஜாஸ்தி. அதனால அவ என்ன பண்ணுவோம், அவளே பெருமாளை சரணடைஞ்சு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சுடுவோம் நம்மளுக்கு.
அதனால பெருமாளும் தாயாரும் டிசைட் பண்ணி எனாக்ட் பண்ணலாம் இந்த சீனை அப்படின்னு நினைச்சுண்டு பெருமாளே தாயாருக்கு இந்த சரணாகதி தத்துவத்தை சொல்லி தாயார் பெருமாளை சரணடைஞ்சி தாயார் பெருமாளுக்கு முதல் சிஷ்யா ஆனா அப்படிங்கிற கதை ரொம்ப அழகா வருது. அதுதான் இந்த துவயம் அப்படிங்கிறது உண்டானத்தினுடைய ஒரு பேக்ரவுண்ட். அந்த துவயத்தை கொண்டுதான் நம்ம எல்லாம் பெருமாளை சரணடையணும் அப்படிங்கிறது. இது 2வது மந்திரம். இப்ப 3வது மந்திரம் என்னன்னு கேட்டா சரமஸ்லோகம் அப்படிங்கிறது. சரமஸ்லோகம்னா என்னன்னு கேட்டா லாஸ்ட் ஸ்லோகம்னு அர்த்தம். லாஸ்ட் மீன்ஸ் தி அல்டிமேட் ஸ்லோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதைய உபதேசம் பண்ணார் இல்லையா? எதுக்காக உபதேசம் பண்ணார்? அர்ஜுனனுக்கு ரொம்ப சோகம் வந்துடுது. அவன் பேட்டில் ஃபீல்ட்ல அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து கலங்கிட்டான். அவனோட தாத்தா இருக்கார், குரு இருக்கார், பந்துக்கள்லாம் இருக்கா, இவாளெல்லாம் எப்படி அடிக்கிறது, என்னால முடியாது அப்படின்னு அவன் உட்காந்துட்டான். அந்த மாதிரி ஒரு சோகம் அவனுக்கு ஏற்படும் பொழுது பெருமாள் அவனை மோட்டிவேட் பண்றதுக்கு கீதை சொல்ல ஆரம்பிச்சு ஆக்சுவலா பிலாசபிய ஃபுல்லா சொல்லி கொடுத்தாரு அவனுக்கு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு கடைசியில ஜிஸ்டுல என்ன சொன்னார், டே அர்ஜுனா, நீ பண்றேன்னு நினைச்சுக்காத, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. நீ என்கிட்ட உன்னுடைய பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சுட்டானா நான் உன்னை காப்பாத்தி நிம்மதிய கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, இதுதான் சரம ஸ்லோகத்தினுடைய பொருள். சோ பெருமாள் என்ன சொன்னார், நீ என்ன சரண் அடைஞ்சி என்கிட்டக்க பொறுப்பை விட்டுட்டியானா நான் உனக்கு எல்லா கவலையிலிருந்தும் நிவிருத்தி கொடுக்கறேன், மோட்சம் கொடுக்கறேன், மோட்ச பர்யந்தம் எல்லாத்தையும் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, சோ இதுல என்ன தெரியறது இந்த சரம ஸ்லோகத்துலன்னு கேட்டா சரணாகதி பண்ணணும், என்கிட்ட சரண் அடையணும் அப்படிங்கிற விதிய பெருமாள் வச்சிருக்க. விதி அப்படின்னு கேட்டா ஆர்டெயின்மெண்ட், ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். சோ சரம ஸ்லோகம் அப்படிங்கிறதுதான் விதாயக மந்திரமா ஆறுது. பெருமாளே வாய திறந்து சரண் அடையணும் அப்படிங்கறத ஒரு ஜீவாத்மாக்கு சொல்லியிருக்க. பிராட்டியோட சேர்ந்து லீல பண்ணி துவயத்தை வரவழைச்சார், அது வேற விஷயம், அது அவளுக்கு பர்சனலா நடந்தது. ஆனா ஓப்பனா சரணடைஞ்சா நான் காப்பாத்துவேன்னு தேர்தட்டுல 2 சேனைகளுக்கு நடுவுல பெருமாள் டிக்ளேர் பண்ண. அதுதான் விதாயக மந்திரமான சரம ஸ்லோகமா இருக்கு. பெருமாளே நம்மளுக்கு வழி காமிச்சிருக்கார், அந்த வழியில நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது பெரிய பெரிய ஆத்தென்டிக் ஸ்டேட்மெண்டா அமைஞ்சுடுச்சு. அதனால இந்த கிருஷ்ண சரம ஸ்லோகம் அப்படிங்கிறது 3வது மந்திரமா அமையிறது. அதனால இப்ப என்ன தெரியறதுன்னு கேட்டா திருமந்திரம் ஸ்வரூபத்தை காட்டுறது, துவயம் நம்மளுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு உபயோகமா இருக்கு. அதுதான் அனுஷ்டாபக மந்திரம். அதை வச்சுதான் சரணாகதிங்கிற அனுஷ்டானத்தை நம்ம பண்றோம். 3வது சரம ஸ்லோகம் அப்படிங்கிறது விதாயக மந்திரமா சரணாகதிய பெருமாள் ஓப்பனா விதிச்ச மந்திரமா இருக்கு. அதனாலதான் இந்த 3 மந்திரங்களும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப குட்டி 3 மந்திரங்களும். ஆச்சாரியாலாம் இதை உபதேசம் பண்ணிட்டு தினம் இத 10 தடவையாவது சேவிங்கோ அப்படின்னு சொல்லுவா. ஒரு மந்திரத்தையும் நம்ம 10 டைம்ஸ் ஆவது ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அது ஜபிக்கிறது எவ்வளவு நாய் தெரியுமா ஆகும்? 10 டைம்ஸ் ஜபிச்சா 3 to 4 minutes தான் ஆகும் மொத்தமாவே. இட்ஸ் வெரி 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 ஈஸி. ஆனா 10 டைம்ஸோட நிறுத்தாம நம்ம 28 டைம்ஸ், 48 டைம்ஸ், 108 டைம்ஸ், 1008 டைம்ஸ் எவ்வளவு வேணா ஜபிக்கலாம். நம்ம கையில இருக்கு. நம்மளுக்கு டைம் இருந்து நம்மளால முடிஞ்சா எவ்வளோக்கு எவ்வளவு ஜபிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன், பவர் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு எல்லாம் யாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்குன்னு தெரியல, எனக்கு ஆயிருந்தா இப்பயே கூட நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணலாம், இல்ல ஃபியூச்சர்ல ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டா இந்த கிரகண புண்ணிய காலம் அப்படின்னு வரும் இல்லையா, கிரகணங்கள்லாம் ஏற்படுறதுல அந்த சமயத்துல இந்த மந்திரங்களை நம்ம திருப்பி திருப்பி ஜபம் பண்ணோம்னா ரொம்ப 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 அதுக்கு பவர் ஜாஸ்தி. நம்மளுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பர்சனலாவே அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமா ஃபீல் ஆகும், ரொம்ப அனுகிரகமா ஃபீல் ஆகும் நம்மளுக்கு அதை பண்ணினோம். சோ கிரகண புண்ணிய காலத்துல மந்திரோபதேசம் ஆனவா மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த மந்திரங்களை அபியாசம் பண்ணினா ஜபிச்சா ரொம்ப நல்லது. சோ இது மந்திர சம்ஸ்காரம். அடுத்தபடியா யாக சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாக யஜ்ஞங்கள் பண்றது அப்படிங்கிறது பிராமணாளுக்குன்னு ஏற்பட்ட ஒரு கர்மாவா இருக்கு.
அடியன் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பஞ்சசம்ஸ்காரம் இஸ் நாட் ஸ்பெசிபிக் ஒன்லி டு பிராமணாஸ். அதனால இப்ப யாகம் அப்படிங்கறத இன்டர்பிரேட் பண்ணும் பொழுது பல விதமா இன்டர்பிரேட் பண்ணலாம். ஐடியல் யாக யஜ்ஞங்கள் உண்டு, அதாவது ஹோம வளர்த்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய யாக யஜ்ஞங்கள் பண்ண முடிஞ்சவா பண்ணலாம். பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவாராதனம் பண்ணணும் பெருமாளுக்கு. ஆத்துல அவாவாளுக்குரிய திருவாராதனத்தை கத்துண்டு பண்ணணும். இப்போ பிராமணாளுக்குன்னு விதிச்ச திருவாராதனம் இருக்கு, அத ஆச்சாரியன் கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிண்டு கத்துண்டு பண்ணணும். பிராமணா இல்லாதவாளுக்கு என்ன அவளுக்கு வழிபாடுகள் சொல்லியிருக்கோ, பெருமாளை எப்படிலாம் அவ வழிபடலாமோ அந்த மாதிரி வழிபடணும். இப்போ புஷ்பத்தால அலங்காரம் பண்றது, கோலம் போடுறது, விளக்கேத்துறது, பஜனை பாடுறது, அந்த மாதிரி எல்லாம் விதிகள் இருக்கு. அதெல்லாமும் பெருமாளுக்கு வழிபாடுதான். அது எந்த விதத்திலயும் குறைவு கிடையாது. எந்த விதத்திலயும் அது நம்மளுக்கு கம்மியா பலன் கொடுத்துடும் நினைச்சுடக்கூடாது. ஆனா அந்தந்த வர்ணாசிரமத்துக்கு ஏத்த மாதிரி சில வழிபாடுகள் இருக்கும், சில முறைகள் இருக்கும். அது ஆச்சாரியன்ட்ட கேட்டுண்டு அதை கத்துண்டு அந்த மாதிரி பெருமாளை வழிபடணும். இது வர்ணாசிரமங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பொம்மநாட்டிகளுக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, டைரக்டா போய் பெருமாளுக்கு மணி அடிச்சு திருக்காப்பு திறந்து அந்த காரியங்கள் பண்ண முடியாது. ஆனா பெருமாளுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய காரியங்கள், அந்த பெருமாள் பாத்திரங்களை எல்லாம் சுத்தி பண்ணி வைக்கிறது, அங்க கோலம் போடுறது, விளக்கேத்துறது, தளிகை பண்றது, இதெல்லாம் பொம்மநாட்டிகளுக்குன்னு ஏற்பட்ட காரியங்கள். அவளால் அந்த காரியங்களை ரொம்ப நன்னா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகா விதிச்சு வச்சிருக்கா. முன்னாடியே அடியன் சொன்ன மாதிரி எந்த காரியமும் குறைச்சலோ ஜாஸ்தியோ கிடையாது. இது இவாளுக்கு விதிச்சிருக்கு. இப்போ நிறைய டைப்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒத்தொத்தர் ஒரு டைப்புக்கு ஒரு டேக்கர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காலத்துல புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வருது டிவில. காமெடி ஷோ இருக்கு, த்ரில்லர் இருக்கு, அட்வென்ச்சர் இருக்கு. அப்படின்னா எல்லாத்துக்கும் வியூவர்ஸ் இருந்தாதான் அந்தந்த ஷோ ஓடும். அந்த மாதிரி விதவிதமான கைங்கரியங்களுக்கு டேக்கர்ஸ் வேணும். அப்படிங்கறதுனால பெருமாள் நிறைய விதமா விதிச்சு வச்சிருக்கார், பிரிச்சு வச்சிருக்கார். சோ அவாவாளுக்கு கொடுத்ததை அவாவா பண்ணினோம்னா பெருமாள் திருவுள்ளம் பிரீத்தி அடையும். அண்ட் பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தர் ஏற்ற தாழ்வா நினைக்க கூடாது. ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவா மத்தவா தாழ்ந்தவான்னு நினைக்க கூடாது, இல்ல தாழ்ந்து இருக்கிறவா நம்மளுக்கு இது கிடைக்கலையேன்னு நினைக்க கூடாது. எந்த விதமான கைங்கரியம் யாருக்கு கிடைக்கிறதோ அது பரம பாக்கியமா கருதி நம்ம அந்த கைங்கரியத்தை கொள்ளணும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்பிரிட் அண்ட் ஆட்டிடியூட் இன் லைஃப். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சோ இது யாக சம்ஸ்காரம். இப்போ இந்த 5 சம்ஸ்காரங்களையும் மறுபடியும் ஒரே ஒரு தடவை குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். முதல் சம்ஸ்காரம் தாப சம்ஸ்காரம். அதுல சங்க சக்கர லாஞ்சனங்களை தோல்ல பொறிச்சிக்கணும். அடுத்தது புன்ற சம்ஸ்காரம். 12 இடங்கள்ல பெருமாளுடைய திருமண் காப்பை தரிச்சுண்டு 12 பெருமாள் திருநாமங்களையும் 12 தாயார் திருநாமங்களையும் சேவிக்கணும். அப்புறம் நாம சம்ஸ்காரம். ஆச்சாரியன் என்ன தாசிய நாமாவை சூட்டுறாரோ அதை கொள்ளணும். அப்புறம் மந்திர சம்ஸ்காரம். ரகசியத்திரைய மந்திரங்களை ஆச்சாரியன் உபதேசம் பண்ண அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் யாக சம்ஸ்காரம். பெருமாளோட வழிபாட்டுக்கு என்ன நம்மளுக்கு தகுதியோ, என்ன நம்ம பண்ண வேண்டியதோ அதை அவசியமா பண்ணணும். திருவாராதனம் அப்படின்னு முக்கியமா அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னியோடைய ஸ்டோரிஸ்க்கு போகலாம். முதல் ஸ்டோரி நல்லான் சக்கரவர்த்தியினுடைய கதை. இது என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு சமயம் காஞ்சிபுரத்துல சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்துட்டு இருந்தார். அவர் திடீர்னு அங்க ஓடக்கூடிய வேகவதி ஆத்து கிட்டக்க போனார். போனா ஒரு பிரேத்தம் அங்க வந்தது, ஒரு டெட் பாடி முதந்துட்டு வந்துதான் அந்த ஆத்துல. பார்த்தா அந்த பாடியோடைய ஷோல்டர்ஸ்ல சங்க சக்கர லாஞ்சனம் இருந்தது. சங்க சக்கர லாஞ்சனம் யாருக்கு இருக்கும்? தாப சம்ஸ்காரமானவாளுக்கு, பஞ்சசம்ஸ்காரமானவாளுக்கு தான் இருக்கும் இல்லையா? அதனால அதை பார்த்து இது ஸ்ரீ வைஷ்ணவர், போனவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னு அந்த சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பாடி அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் இருந்துருக்காது. இப்ப அந்திம சம்ஸ்காரம்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அதாவது ஒருத்தருடைய சரீரம் போனதுக்கு அப்புறம் அவர் எப்படியும் இப்ப மோட்சம் போறார், ஏன்னா அவர் சரணாகதி பண்ணிருப்பார் ஸ்ரீ வைஷ்ணவரா இருக்கிறதுனால. அந்த பாடிக்கு வேண்டிய சம்ஸ்காரத்தை பண்றது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணாம இது ஒரு அநாத பிரேத்தமா விடுத்து. அன்பார்ச்சுனேட்லி யாரும் அதை கவனிக்காம அது அந்த மாதிரி போயிடுது. இல்ல ஏதோ ஆத்துல அடிச்சுட்டு போயிடுத்தோ என்னமோ, அந்த ஆத்துல முழுகிட்டாரோ என்னமோ அந்த போனவர். அப்ப எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியல.
பட் அவருக்கு வருத்தமா இருந்தது, இந்த மாதிரி அன்அட்டெண்டடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிறது அவருக்கு தாங்கல. இது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய பாடி அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவர் அதை எடுத்து அதுக்கு பண்ண வேண்டிய கிரிமேட்டரி ரைட்ஸ், அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணாராம். இது ஒரு பெரிய விஷயம். சாதாரணமா இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம், யாரும் பண்ண மாட்டா. ஆனா இவருடைய ஸ்பிரிட்டை நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இந்த மாதிரி சம்ஸ்காரம் இல்லாம ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால இவர் இதை பண்ணார். ஆனா அந்த காலத்துல இது சோசியலி ரொம்ப அன்அக்செப்டபிளா இருந்தது. ஊர்ல இருக்கிறவாள்லாம் நீங்க அநாத பிரேத சம்ஸ்காரம் பண்ணிட்டேன், அதனால உங்களை பகிஷ்காரம் பண்றோம், உங்களை தள்ளி வைக்கிறோம், நீங்க எங்களோட குரூப்ல சேர முடியாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டாலும். நாங்க எதுக்கும் உங்களை இன்வைட் பண்ண மாட்டோம், உங்களை சேர்த்துக்க மாட்டோம், நீங்க எங்களோட ஒரு பார்ட் கிடையாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டாலும். ஆனா அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னு கேட்டா, வரதராஜனுக்கு பெருமாளுக்கு ரொம்ப திருவுள்ளம் சீற்றம் ஆயிடுச்சு. அடாடா, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணவரை போய் இந்த ஊர் தள்ளி வச்சுடுத்தே, இது எவ்வளவு அநியாயம் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் முகேன ஆவேசிச்சு அர்ச்சகர் கிட்டக்க சொல்லி பெருமாள் ஒரு தாட்டை வெளிப்படுத்தினார். என்ன சொன்னார் தெரியுமா? ஊருக்கு பொல்லான் எமக்கு நல்லான் அப்படின்னு சொன்னாராம். ஊருக்கெல்லாம் பொல்லாதவரா இருக்கலாம் அந்த சக்கரவர்த்தி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளோ நல்லவர். ஏன்னா அவர் எதை பார்த்து பண்ணார்? அந்த சங்க சக்கர லாஞ்சனத்தை பார்த்து அவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்துக்கு எந்த குறைவுபாடும் வந்துவிடக்கூடாது, அவருக்கு எந்த சம்ஸ்காரமும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணார் இல்லையா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னாராம். அதனால அன்னிலேருந்து அவருக்கு நல்லான் சக்கரவர்த்தி அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவா. சோ இது சம்ஸ்காரம் ரிலேட்டடான முதல் ஸ்டோரி. அடுத்தது திருமங்கை ஆழ்வாருடைய கதை. இப்ப திருமங்கை ஆழ்வார் கதை எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாவே தெரியும். என்ன நடந்ததுன்னா, திருமங்கை ஆழ்வாருங்கிறவர் ஒரு சிற்றரசனா இருந்தார். அவர் முதல்ல ஒரு சீஃப்டெயினா இருந்தார் சோழா கிங்டம்ல. அவர் நன்னா சண்டை எல்லாம் போட்டுண்டு சௌக்கியமா தான் இருந்துட்டு இருந்தார். ஆனா அவர் எப்படியாவது ஆழ்வாராக்கணும் அப்படின்னு பெருமாள் தீர்மானிச்சுட்டார். ஏன்னா அவர் ஷாருங்கத்தினுடைய அம்சமும் இல்லையா, அவர் வந்த காரியம் வேற, அவர் சீஃப்டெயினா இருக்கிறதுக்கு வந்திருக்காரு உலகத்துல இல்ல இல்லையா? அதனால பெருமாள் அவரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சு ஒரு லீலை பண்ணினார். அந்த லீலையின் பிரகாரம் ஒரு அப்சரஸ் திருவள்ளக்குளம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல சேர்ந்தா. குமுதவல்லின்னு அவளுக்கு பேரு. அந்த குமுதவல்லிய பார்த்த உடனே இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு முதல்ல நீலன்னு பேரு. அந்த நீலனுக்கு ரொம்ப ஆசையாயிடுது கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். அப்போ அந்த குமுதவல்லி 2 கண்டிஷன் போட்டான். முதல் கண்டிஷன் என்ன போட்டானா, நீங்க முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவரா ஆகணும், நீங்க பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவரா மாறணும். அடுத்தது 1 வருஷத்துக்கு பாகவத ததியாராதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னான் இல்லையா? சோ பெருமாள் ஓகே, க்ஷமிக்கணும், நீலன் ஓகே அப்படின்னு சொல்லி, யாருடா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவா, யாரு அவருக்கு முதல்ல சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணுவான்னு பார்த்தேன். பஞ்சசம்ஸ்காரத்துக்கு கூட அவர் போல, முதல்ல வெறும் தாப சம்ஸ்காரம் மட்டும் பண்ணிக்கலாம், நம்ம எலிஜிபிலிட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தேடி தேடி போனாராம். அங்க இருக்கிற ஆச்சாரியாலாம் அந்த காலத்துல பயந்து போயிட்டா இவரை பார்த்து. ஏன்னா இவர் கொஞ்சம் முரடரா இருப்பார், எங்கேயாவது இவர் கத்தி எடுத்து நீட்டிட்டாருன்னா நம்ம போய் சூடு வைக்க போறச்சே அப்படின்னு பயந்து போயிட்டாளாம் எல்லாரும். அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டாளாம். உடனே கடைசியில பெருமாள் கிட்டக்கே போனார் இவர். திருநறையூருக்கு போய் அங்க நம்பி அப்படிங்கிற பெருமாள் இருக்கு, அவர்கிட்டயே பிரார்த்திச்சார், எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ என்னமோ இந்த மாதிரி சங்கு சக்கர லாஞ்சனம் எல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்றா, எனக்கு கொஞ்சம் பண்ணி வைக்கிறேடா அப்படின்னு கேட்டாராம். பெருமாளும் பரம கிருப்பையோட பண்ணி வச்சாராம். அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீ வைஷ்ணவரா ஆயிட்டார். அவர் ததியாராதனை பண்ணார் 1 வருஷத்துக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த காரியம். 1 வருஷம் கழிச்சு குமுதவல்லியும் கல்யாணம் பண்ணிண்டா அவரை. பட் இந்த ததியாராதனையில அவருக்கு ருச்சி கொடுத்து, அவருக்கு அந்த காரியத்தை விடுறதுக்கு மனசு இல்லை, இந்த கைங்கரியத்தை கண்டினியூ பண்ணலான்னு தோன்றது. அதனால கைங்கரியத்தை கண்டினியூஸா பண்ணும் பொழுது அவருக்கு ரிசோர்சஸ் கம்மி ஆயிடுது, இருக்கிற பணம் எல்லாம் செலவழிஞ்சு போயிடுது. அப்ப செலவழிஞ்சு போயிடுது அப்படின்ன உடனே அவரால் கப்பம் கட்ட முடியல, டாக்ஸ் கட்ட முடியல. அந்த சோழராஜாக்கு டாக்ஸ் கட்ட முடியலன்னு உடனே சோழராஜா அவரை பிடிச்சி ஜெயில போட்டு விடுறான். ஜெயில போட்ட உடனே திருப்பி காஞ்சிபுரம் பெருமாள் திருமங்கை ஆழ்வாருடைய ட்ரீம்ல காஞ்சிபுரத்துல நிறைய தங்கம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீ டாக்ஸ் கட்டிக்கோ அப்படின்னு காமிச்சு கொடுத்தார். அந்த தங்கத்தை எடுத்து அவர் டாக்ஸ் கட்டிட்டார். அது மட்டும் இல்லாம ஃபர்தரா அவர் பண்ண வேண்டிய
ததியாராதன கைங்கரியத்துக்கும் அந்த தங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சார். இப்போ கைங்கரியம் நடந்துட்டே இருக்கு வருஷ கணக்கா. எப்படி இந்த தங்கம் மட்டும் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அதுவும் போராம போயிடுது. அதனால ஒரு சமயத்துல அவருக்கு பைசா இல்ல, ஆனா பாகவதாளுக்கு ததியாராதனம் பண்ணுன்ற ஆசை மட்டும் இருக்கு. அதனால அதுக்கு திருடினாலும் தேவல அப்படின்னு அவருக்கு தோணி போயிடுச்சு. அதனால அவர் கள்ளரா மாறி காட்டுல வரக்கூடிய வழிபோக்கர்கள் எல்லாரையும், அதாவது அங்க வர டிராவலர்ஸ் எல்லாரையும் வேலே பண்ணி அவர் ஒரு டெக்காய்டா மாறிட்டார். அதனால என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு அது சரின்னு பட்டுது மனசுல. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல, பாகவத ததியாராதனை பண்ணோம்னா நத்திங் இஸ் ராங் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனா இது தப்பு தானே. என்னதான் நம்ம பண்ற காரியம் நல்லதா இருந்தாலும் பண்ணக்கூடிய வழியும் நல்லதா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சரியான வழி இல்லைங்கிறத காமிச்சு கொடுக்கணும்னு பெருமாள் தீர்மானிச்சு மறுபடியும் ஒரு லீலை பண்ண. திருமணங்கொள்ளை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு நாள் புதுசா கல்யாணமான தம்பதியா பெருமாளும் தாயாரும் வந்தா, சர்வாபரண பூஷிதர்களா 2 பேரும் வரா. அப்படியே திருமேனி ஃபுல்லா ஆபரணம் சாத்தின்னு இருக்கா 2 பேரும். அவ்வளவு அழகா 2 பேரும் வந்து சேர்ந்தா. ஆஸ் யூஷுவல் இங்க நீலனும் அவரோட அசோசியேட்ஸும் இவா 2 பேரையும் வழி மறைச்சு அவாகிட்ட இருந்து திருடணும் அப்படின்னு பாக்குறா. எல்லா ஆபரணங்களையும் எடுத்துட்டா. பெருமாளுடைய பாத கட்டக்கத்தை மட்டும் எடுக்க முடியலையாம். அப்போ பல்லால கடிச்சு இந்த நீலன் எடுக்க பாக்குறார். அப்புறம் ஒரு வழியா எடுத்துட்டார். அப்பதான் கலியா அப்படின்னு கூட்டாராம் பெருமாள் நீலனை, அவ்வளோ வலிமையோட அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னாச்சு, மூட்டையில எல்லாத்தையும் போட்டுட்டார். அந்த மூட்டையை மட்டும் தூக்க முடியல அவரால. ஆபரணங்களுடைய மூட்டையை நகர்த்தவே முடியலையா இந்த வாட்ட சாட்டமான கலியன் நீலனுக்கு. அப்போதான் நீலன் கேட்டார், என்ன மாயம் மந்திரம் போட்டிருதுல அப்படின்னு கேட்டார். அப்போ பெருமாள் சொன்னாராம், ஆமாம்பா மந்திரம் தான் போட்டிருக்கேன், இங்க வா உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி காதோட அவருக்கு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லி திருமந்திர உபதேசத்தை பண்ணினார் அப்படிங்கிறது கதை. இதுதான் நம்ம வேடுபரி உற்சவமா பொதுவா குதிரை வாகனத்தன்னைக்கு ஜெனரலி 8ஆம் நாள் அது வரும் பிரம்மோற்சவங்கள்ல. அந்த சமயத்துல நம்ம சேவித்தோம். இதுதான் திருமங்கை ஆழ்வார் மந்திரோபதேசம் பெற்ற கதை. இதுவும் சம்ஸ்காரம் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. ஸோ இதோட நம்மளோட செஷன் இன்னைக்கு முடியறது. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க குழந்தைகளா. துலாக்கு ஒரு டவுட் இருக்கு, சொல்லு கண்ணா. திருமந்திரத்துல 8 இது சிலபிள் இருக்குன்னு, துவயமந்திரத்துல அடியன் எவ்வளவு இருக்குடி? துவயமந்திரத்துல எவ்வளவு இருக்கா? நான் கவுண்ட் பண்ணி தான் சொல்லணும். இரு வரேன். முதல் ஹாஃப்ல, அதான் முதல் சென்டென்ஸ்ல 16 இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்ததுல 10 இருக்குதுண்ணா. சரி, இங்க இருக்கிறவா யாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்கு இந்த குரூப்ல? உனக்கு சூப்பர். பரண்யாசம் இருக்கு, சூப்பர். சமாஸ்ரணம் யாருக்கு ஆயிருக்கு? மாதவுக்கு ஆயிருக்கு. வெரி குட். எல்லாருக்குமே டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல ஆகும் சமாசயனம். ஆக்சுவலி பரண்யாசமும் ஒரு சம்ஸ்காரம் தான். பரண்யாசம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் இன்னுமே ரொம்ப ரொம்ப கைண்ட். இப்ப அடியன்ல ஸ்லைட்ல போடல, பட் சின்ஸ் வி ஆர் டிஸ்கசிங் கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப 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 கைண்டான சம்ஸ்காரம் இல்லையா பரண்யாசங்கிறது தான். சரணாகதி பெருமாள் கிட்டக்க நம்ம போய் சரண் அடைஞ்சிட்டோம். அதனால நிர்பரோ நிர்பயோசி, நம்மளுக்குலாம் பரமும் கிடையாது பயமும் கிடையாது, ஜாலி. அதனால எல்லாருமே சீக்கிரமா பரண்யாசம் பண்ணிக்கோங்க. சமாசயனம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஜென்ரலி சமாசயனத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுவா. கொஞ்சம் குழந்தைகளா இருக்கிறதுனால சில பயங்கள் இருக்கலாம். அண்ட் ஜென்ரலி கேர்ள்ஸுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சமாசயனம் பண்ணுவா. ஏன்னா ஆச்சாரியன் மாறலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். சோ ஒரே ஃபேமிலி ஆச்சாரியனா இருந்தா அனுஷ்டானங்களுக்கு சௌரியமா இருக்குங்கிறதுக்காக சமாசயனத்தை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுவோம். பரண்யாசத்துக்கு ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை, எப்போ வேணா யார் வேணா பண்ணிக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் பண்ணிக்குவோம் அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஹரிணி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க, டவுட் சொல்லுமா கண்ணா. திருமங்கையாளோட இது குலம் எந்த குலத்தை சார்ந்தா இருக்கு? திருமங்கையாளங்கிறது க்ஷத்ரிய குலத்தை சேர்ந்தவர். ஓகே.
யார் வேணா பண்ணிக்கலாம் சமாசனம். அதுதான் அங்க ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த பாத்திரங்களுக்கு எல்லாம் கூட சங்கு சக்கரம் பொறிச்சு வச்சிருவானா அந்த காலத்துல. மாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆத்துல, அதுக்கு கூட இப்ப இது மாதிரி சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணி வச்சிருவானாம் அந்த காலத்துல எல்லாம். அவ்வளோ ஒரு கைந்தான விஷயம். சொல்லுமா. அடியனுக்கு ஒரு சந்தேகம். இது சம்ஸ்காரம் கேட்டகரியில சேர்த்துக்கலாமான்னு தெரியல. ஆனா இப்போ குழந்தைக்கு தமிழ் கேலண்டர் பிரகாரப்படி அதுக்கு 1 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவ ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணுவா. அது ஆயுஷம்னு பேரு. அதாவது அந்த குழந்தைய தன்னோட பெற்றோர்கள் மடியில வச்சுட்டு காது குத்துற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவா. அது நான் சம்ஸ்கார இதுல படி சேர்த்துக்கலாமா இல்ல எப்படி? அதாவது அது விதிச்ச சம்ஸ்காரம். ஆயுஷ்மங்கிறது எல்லா ஆண்கள்லயும் பண்றது கிடையாது. காது குத்துறதுங்கிறது ஒரு சம்ஸ்காரம் உண்டுதான். அது கர்ணவேதனம் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கும் இது பண்ணிதான் பண்ணுவா. அதாவது அது இப்ப மங்களகரமா நடத்துவா. வேத மந்திரங்கிறது கிடையாது அதுக்கு. ஆனா மங்களகரமா சாம்பிரதாயிகமா நடத்தக்கூடிய ஒண்ணுதான். ஆயுஷ் ஹோமங்கிறது வேதபரமான மந்திரங்களை கொண்டுதான் பண்றா. பட் அது ஆர்டைன்டு சம்ஸ்காரம் கிடையாது. அதாவது பண்ணியே தீரணுங்கிறது கிடையாது. அது ஆப்ஷனல். நிறைய சம்ஸ்காரங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஆப்ஷனலா சில சம்ஸ்காரங்கள் இருக்கும். அதுல ஒரு ஆப்ஷனல் சம்ஸ்காரமா ஆயுஷம் இருக்கு. எந்தெந்த ஆண்கள்ல வழக்கங்கள் உண்டோ அதுலதான் வச்சுப்பா. சில பேர் ஆயுஷமம் பண்ண மாட்டா, சில பேர் பண்ணுவா. அவாவா ஆத்து வழக்கப்படி பண்ணலாம். பட் பண்ணினா அது வேதபரமா அக்ஷதாசீர்வாதத்தோட பண்ணக்கூடிய விஷயம். காது குத்துறதும் அப்படிதான். காது குத்துறது அக்ஷதாசீர்வாதத்தோட சாம்பிரதாயிகமா கட்டாயம் பண்ணுவா எல்லாரும். அதுக்கப்புறம் தாப்பு சம்ஸ்காரம்ன்றது அந்த சங்கு சக்கரத்தை அந்த கையால பொறிச்சு இது பண்றது சரி. இப்போ கல்யாணத்திலே சில பேர், அதாவது 2 பிரைடும் சரி குரூமும் சரி, அந்த நேரத்துல கூட ஒரு வாட்டி அவ பொறிச்சு அந்த மாதிரி பண்றா. அப்பார்ட் ஃப்ரம் கோயிங் டு ஆச்சாரியா அண்ட் டைரக்ட்லி அந்த எப்படி அப்படின்னு? அது இதுல கிடையாதுமா. அதுல அக்னியில பண்ண மாட்டாளே அந்த சம்ஸ்காரம். பிரைடும் குரூமும் பண்றது சப்தபதி நடக்கிறது தான் கல்யாணத்துல பண்றது. பொறிக்கிறதுங்கிறது அந்த சமயத்துல கிடையாது. அது இப்ப அக்னியால பொறிக்கிறது. சப்தபதின்றது இந்த மெட்டி இது பண்ணிட்டு ஒரு இதுக்கும் 7 இது பண்றது. அதான் அதாவது அக்னிய சுத்தி 7 அடி சேர்ந்து நடந்தா அவ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் ஆயிடுவாளாம் யாரா இருந்தாலும். அதுக்காக அதை வச்சிருக்கு. ஆனா அது வேதபரமான மந்திரங்கள் இருக்கு. ஒரு அடிக்கும் ஒரு வேத மந்திரம் இருக்கு. அதுக்கு அழகான அர்த்தங்கள்லாம் இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் சொல்லித்தரேன் உனக்கு. நீதான் இப்போ பெரிய பேட்ச்ல, அதனால சொல்றேன். ஐ மீன் மோஸ்ட் நியரஸ்ட் உனக்கு தான் அது. அதனால சோ அந்த சமயத்துல ஒரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி சேர்ந்து இருக்கணும், என்னென்ன தர்மங்களை சேர்ந்து காக்கணும், எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. கடைசியில அந்த 7 அடி நடந்ததுக்கு அப்புறம் அம்மி மேல காலை வச்சு மெட்டி போடுறது அப்படிங்கிறது இருக்கு. சோ அதுதான் அந்த இடத்துல அக்னியில நடக்கக்கூடிய சம்ஸ்காரம். அக்னியிலேருந்து நம்ம பொறிக்க மாட்டோம். அதாவது இது நான் சொல்றது சங்க சக்கரத்தை அயர்ன் ஹாட் சங்கத்தையும் சக்கரத்தையும் தோல்ல அப்படியே பதிப்பா தாப சம்ஸ்காரத்தின் பொழுது. அந்த மாதிரி கல்யாண சமயத்துல கிடையாது கண்ணா. ஓகே ஓகே. அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. இந்த இடத்துல அவ செய்வாளா அப்படின்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் ஆச்சாரியா கிட்ட ஓகே பண்ண மாட்டா. ஜென்ரலி என்ன ஆகும்னா கேர்ள்ஸுக்கு எல்லாம் கல்யாணம் ஆன கையோட சமாசனம் பண்ணிடுவா. சம்டைம்ஸ் அடுத்த நாளே கூட பண்ணுவா. சோ அப்ப நீ ஏதாவது மேபி சில கல்யாணத்துல அதை பார்த்திருக்கலாமோ என்னமோ நினைக்கிறேன். அதனால பொறி இடுறதுன்னு ஒரு மேட்டர் இருக்கு கல்யாணங்கள்ல. அது என்னன்னு கேட்டா ஆக்சுவல் பொறி இருக்கு இல்லையா, நம்ம அவல் பொறி, அந்த பொறி ஒரு ஹோமம் பண்ணணும். அது தெரியுமா? அந்த பொரிய அக்னியில சேர்த்து ஹோமம் பண்ணணும். அதுக்கு அந்த பிரைடோட பிரதர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிரைடோட பிரதர் தான் அந்த பொரியை எடுத்து கொடுக்கணும். லாஜ ஹோமம் அப்படின்னு சொல்லுவா. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் விவாகம் தான். விவாக சம்ஸ்காரத்துல அதுவும் இன்க்ளூடட். ஸோ அது பொறியிடுறதுங்கிறது வேற, இந்த சங்கு சக்கரம் பொறிக்கிறதுங்கிறது இந்த இடத்துல அந்த இம்ப்ரெஸ் அப்பான் பண்றது அப்படிங்கிற அர்த்தத்துல வேற. அடின் பொறிக்கிறது பத்தி தான் அடின் கேட்டேன். கிளியர் ஆயிட்டா டவுட்? அப்படின்னா சரி. அத்துலாக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கு. சொல்லு கண்ணா. இப்போ தேவரே சாய்ச்சல பொரி இது பண்றச்சு. அப்போ அண்ணாதான் கையில கொடுக்கணும் பொரிய. அப்போ ஆனா இப்போ ஒருத்தருக்கு அக்காவோ தம்பியோ தான் இருக்கா, அண்ணாவோ தம்பியோ இல்லைன்னா என்ன பண்ணுவா? அவளோட கசின்ஸ் யாராவது கொடுக்கலாம் கண்ணா.
அடி கசின்ஸும் இல்லைன்னா கசின்ஸும் இல்லைன்னா அந்த ஸ்தானத்துல யாராவது ஒருத்தர் பிரதர் ஆக்ட் பண்ணி கொடுக்கலாம். அடி கியூட்டா கேக்குறேன். அடி சரி சூப்பர். சோ நீங்களாம் அசைன்மெண்ட் சூப்பரா எழுதி இருந்தேல் ஆச்சாரிய லட்சணம். இப்போ இதுக்கு நம்ம அசைன்மெண்ட் வச்சுக்கலாமா? என்ன அசைன்மெண்ட் நீங்க எழுதலாம்? ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். 2 அசைன்மெண்ட் எழுதலாம். ஒன்னு சிஷ்ய லட்சணம் எழுதலாம், இல்லைன்னா சம்ஸ்காரங்களுடைய சம்மரி எழுதலாம். வாட் இஸ் தட் யூ பீப்புள் வாண்ட் டு ரைட்? ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணா போறோம். சம்ஸ்காரம் இது சிஷ்ய லட்சணம் நான் கொடுக்குறேன். உங்களுக்கே ஆப்ஷன் கொடுத்துறேன். யூ கேன் ரைட் ஐதர்னு வச்சுக்கோங்க. சரியா? 15 சிஷ்ய லட்சணம் எழுதலாம், இல்ல 5 சம்ஸ்காரம் எழுதலாம், இல்ல 2மே எழுதுறதுனாலும் எழுதலாம். அதுவும் வெல்கம். சரியா? ஏதாவது ஒண்ணு ஆனா கண்டிப்பா எழுதுங்கோ. இன்னைக்கு என்ன டேட்டு? 2nd மேவா? சரி, டேக் யுவர் டைம். நீங்க 20th மேக்குள்ள சப்மிட் பண்ணா போறோம். அடினுக்கு லாஸ்ட் ஒரு டவுட் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ஹரிணி என்னம்மா? இல்ல, ஜாத கர்மன்றது இப்போ குழந்தை பிறந்து இப்போ சொன்ன ஹெல்த்துக்காக அது நீண்ட நாள் நல்லா இருக்கணும், பெருமாள் இதுல நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். அது ஆக்சுவலா என்னது? குழந்தை பிறக்கறச்சு அது லைக் அது என்ன இது சொல்லு? ரொம்ப ஆக்சுவலி என்னன்னா, குழந்தை பிறந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அந்த அப்பாக்கு வேதம் சொல்றதுக்கு ரைட் உண்டு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த ஜாத கர்மாங்கிறது அந்த இதுலயே போய் பிரெக்னன்சி ரூம்லயே கூட போய் சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்கு. வசுதேவர்லாம் அப்படிதான் பண்ணினார் தன்னுடைய குழந்தைக்கு ஜெயிலேயே அப்படின்லாம் இருக்கு பாகவதத்துல. பட் இப்போ அது பிராக்டிஸ்ல அப்படி கிடையாது. ஸோ என்ன பண்றான்னா, அந்த புண்ணியாஜனத்தன்னைக்கே 11th டே அன்னைக்கு ஜாத கர்மா நாமகரணம் எல்லாம் சேர்த்து பண்ணிடுறா. வாட் எவர் இட் இஸ், அது ஒரு ரக்ஷ. அந்த குழந்தை நல்லபடியா பால் சாப்பிட்டு அந்த பாலை ஜெரிச்சுக்கணும். வேர்ட்ஸ் ஆஃப் வேதம் கன்வே தட். அந்த வேதத்தை சொல்லக்கூடியவா சொல்லி நம்ம கேட்டோம்னா அதோட அர்த்தம் நம்மளுக்கே கூட புரியும். அவ்வளவு அழகா வரும். அதுல அந்த பாலெல்லாம் நல்லபடியா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதே 11ஆம் நாள் போய் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதான் இது புதுசா இருக்கு கேட்கிறேன். இப்ப பிராக்டிஸ்ல அப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்கு எலிஜிபிலிட்டி அவளுக்கு அப்பயே இருக்கு, அப்பயே பண்ணலாங்கிறது நம்மளுக்கு பாகவதத்துல எல்லாம் பிரமாணமா கிடைக்கிறது. ஓகே ஓகே. சூப்பர். எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா கேள்வி கேக்குறீங்கம்மா. இல்ல அடேன் இதுபடி அவ அதே நாள்ல எல்லாமே நடக்கும். காத்தால பூஜை இந்த இது எல்லாமே அதே நாள்ல சொல்றபடி இருக்கும். அதான் இது புதுசா இருக்கு ஜாத கர்மான்ட்டு அதான் கேட்கலாமே. ஓகே. அதுல நீ ஏதோ கேட்க வந்தியா? இல்ல அடியன் சொன்னேன் அசைன்மெண்ட்டுக்கு 10 நாள் போறோம்னு சொன்னேன். 20 சமுத்து. சரி, ஆனா 20th சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா ட்ராக் பண்றதுக்கு சௌரியமா இருக்கு. ஒரே டேட்டா இருந்தா 20th 21st சப்மிட் பண்ணுங்க. என்னமா ரங்கேஷ் என்ன சொன்ன? இப்போ சிஷ்ய லட்சணம் இல்லனா சம்ஸ்காரங்களோட சம்மரி எழுதணும். ஆமா ஆமா, சம்மரி எழுது. கரெக்ட். அதுல என்ன சொன்ன? ஸ்ரீயவனிகாவா? சொல்லு ஸ்ரீயவனிகா சொல்லு. ஆக்சுவலா அடியனும் முடிச்சிட்டேன். அடியன் சிஷ்ய லட்சணம் எழுதி முடிச்சிட்டியா? சூப்பர். போ, அப்ப நீ இதையும் எழுதிரு. பரவாயில்ல, 2 எழுதினா வெல்கம் தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடியனும் சிஷ்ய லட்சணம் முடிச்சிட்டேன். சூப்பர், கலக்கிட்டீங்க. சரி, அப்ப இந்த அசைன்மெண்ட் நீங்க எழுதிடலாம். வெரி குட். எவ்வளவு எழுதினாலும் நல்லதுதான். மார்க்கிங்க்கு ஒரு நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் தான் வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் ஆப்ஷன் கொடுத்தேன். நோ ப்ராப்ளம். சந்தோஷம் குழந்தைகளா. சரிம்மா, இப்ப எல்லாருக்கும் எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம இதோட செஷனை முடிச்சுக்கலாம். அநேகமா இதோட இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் போர்ஷன் நம்மளுக்கு முடியறது. இந்த 4 டாபிக்ஸ் தான் உங்களுக்கு இந்த MCQ டெஸ்ட்டுக்கு இருக்கும். MCQ டெஸ்ட் மோஸ்ட்லி June 7th அன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் செஷன் நம்ம வச்சுப்போம். ஜஸ்ட் சம்மரைசிங் ஆல் த 4. அது அதான் June 7th இருக்கும். ரெசிடேஷன் அசஸ்மெண்ட் May 25th ல இருந்து 28th வீக் இருக்கும். போர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் குரூப்ல. ஸோ அக்கார்டிங்லி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க குழந்தைகளா. சரி, அடியேன் இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். தன்யாஸ்னிமா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்சனம்.